Channel Face Cinema viewers எல்லாத்துக்குமே first of all ஒரு பெரிய ஹை. So இன்னைக்கு சினி அப்டேட்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா first day ஒரு சோகமான நியூஸ். என்னன்னா நம்ம அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட்டை மாத்தி வச்சிட்டாங்களாங்க. என்னடா நியூ இயரே இப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்குள்ள இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தோணுதுல பிகாஸ் எனக்குமே அதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எப்படா பொங்கல் வரும் அப்படின்னு சொல்லி நானுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா பொங்கல் செலிப்ரேட் பண்றதை தாண்டி விடாமுயற்சி படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை மாத்தி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி படக்குழு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே ரசிகர்கள் எல்லாமே செம்ம சோகத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விடாமுயற்சி படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலனாலும் ஜான் எண்டுக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியுமே ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் அவர்களோட பையனான சண்முக பாண்டியன் படைத்தலைவன் அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துலயுமே நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஏஐ மூலமா காமிச்சிருக்காங்க. சொல்லப்போ இந்த படத்தோட ட்ரைலர் கூட ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஸோ அந்த ட்ரைலருக்குமே ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம படத்தோட எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு ரிலீஸ்க்கு ரெடியா இருக்கான். இந்த பொங்கல் அன்னைக்கு விடாமுயற்சி கேம் சேஞ்சர் மாதிரி பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே அதாவது ரிலீஸ் பத்தின எந்த அப்டேட்டும் வரல. ஆனா இப்போ இந்த படைத்தலைவன் படத்தை பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா விடாமுயற்சி படம் பொங்கலோட ரேஸ்ல இருந்து விலகிடுச்சு. ஸோ அதனால மட்டுமே விடாமுயற்சி படம் போனனாலேயே ஒரு 10 படங்கள் இந்த பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ என்னென்ன படம் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷ் இட்லி கடை அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துல ராஜ்கிரண், அருண் விஜய்ன்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் வர ஏப்ரல் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆக போதான். இப்போ நியூ இயர்னால இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்டர் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல தனுஷ், ராஜ்கிரண் எல்லாம் இருப்பாங்க. தனுஷ் இந்த கொடி படத்துல த்ரிஷா தனுஷோட அந்த சீன்ஸ் எல்லாம் வரும்ல சின்ன வயசுல. ஸோ அதுல தனுஷ் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் இந்த போஸ்டர்லயுமே காட்டியிருந்தாங்க. எப்படின்னா இந்த மனுஷன் எவ்வளவு வயசானாலுமே இன்னுமே பாக்குறதுக்கு சின்ன பையமா இருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டர் ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. நீங்க அந்த போஸ்டர் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததான் நம்ம தளபதி பத்தின ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம தளபதி நடிச்ச எல்லா படங்களுமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொன்னால் துப்பாக்கி படம் சொல்லலாம். ஏன்னா துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. சொல்லப்போனால் 100 கோடி வசூல் அடிச்சு. விஜய் நடிச்சதுலேயே ஃபர்ஸ்ட் 100 கோடி வசூல் அடிச்ச ஒரு பெரிய படம் துப்பாக்கி அப்படின்னே சொல்லலாம். அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா ஏஆர் முருகதாஸ் கிட்ட நீங்க வேற என்ன படம் வேணா எடுங்க, ஆனால் தயவு செஞ்சு துப்பாக்கி 2 படம் மட்டும் எப்படியாச்சும் எடுத்து டக்குன்னு ரிலீஸ் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு இப்போ ப்ரொடியூசர் தானு ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த துப்பாக்கி 2 படத்தை தொற்றலாமா அப்படின்னு சொல்லி ஏஆர் முருகதாஸ் கேட்டிருந்தாராம். அதுக்கு தம்பி ஓகே சொன்னா உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தானுவுமே சொல்லியிருக்கதா சொல்லியிருந்தாரு. ஆனா விஜய் அவரோட 69வது படத்தோட சினிமா விட்டு போற விஷயமுமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கப்ப எப்படி துப்பாக்கி 2 படம் எடுக்க போறாங்க அப்படின்றதுமே தெரியல. ஒருவேளை துப்பாக்கி 2 எடுத்ததுல வேற ஏதாவது ஹீரோ போட்டாங்கனாலுமே எப்படி இருக்குன்றதும் தெரியல. ஒருவேளை துப்பாக்கி 2 படம் எடுத்தாங்கன்னா வேற விஜயை தாண்டி வேற யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது மாதிரி சினி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனல் ஃபேஸ் சினிமாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் உங்ககிட்ட டாடா பை சொல்லிக்கிறது நான் உங்க விஜய் சத்யா.